என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து முழுமையாக கேட்டு பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கும் ஒரு நல்ல விஷயம் உன் கண் முன்னால் தெரிந்துவிடும். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நேரம் இது. இன்று இந்த எண் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட நிகழ்வை நடத்தும். தேதியாக இதனை பார்க்காமல் 2 என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த எண்ணை இடையில் இருக்கின்ற பூஜ்ஜியத்தை தவிர்த்து என் பிள்ளை தேவதை எண்ணாக இன்று நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஓர் அதிர்ஷ்டம் நடக்கப் போவதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். 2 என்ற அதிர்ஷ்ட எண்கள் உன் வாழ்க்கையில் எதை நடத்தும் என்பதனையும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, இந்த எண்ணை தொட்டதற்கே உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் குழந்தை இதுவரையிலும் நீ நினைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை, தொழில் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களுக்கு இடையே ஒரு சரியான சமநிலையை நீ பராமரிக்க வேண்டும் என்று இந்த எண்கள் உன்னிடத்தில் சொல்கிறது. நீ சரியான பாதையில் செல்கிறாய். அதனால் பொறுமையாக இருந்து இந்த பிரபஞ்சத்தின் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த எண்கள் சொல்கிறது. மன அழுத்தத்தில் இருந்தால் கவலைப்படாதே, நிதானமாக இரு. இந்த எண் உன் மன அமைதியை நிலைநிறுத்தும் என்று சொல்கின்றது. உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்கள் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்று அது உணர்த்துகிறது. என் குழந்தையே, உன்னுடைய கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை இந்த தேவதையன் உனக்கு சொல்கிறது என்பதனை மறந்து விடாதே. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் சமநிலை, அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கம் வரப்போவதை குறிக்கும் ஒரு நேர்மறையான அறிகுறிதான் இந்த எண்கள். எல்லாமும் சரியாகிவிடும், கவலைப்படாதே என்று அது உனக்கு சொல்கிறது. இந்த எண் உன்னுடைய வாழ்க்கையில் அன்பு, வெற்றி மற்றும் புதிய வாய்ப்புகள் வரப்போவதை அது உனக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. அதாவது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து இனி கலங்க வேண்டாம். நிச்சயமாக நேர்மறையான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். காதலாக இருந்தாலும் சரி, தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீ சரியாகத்தான் பயனார் இந்த வாழ்க்கையை வழிநடத்துகிறாய் என்று அது உனக்கு சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணை பார்ப்பது அதிர்ஷ்டம், நேர்மறையான மாற்றத்தின் அறிகுறி. நிச்சயமாக நீ கடினமான ஒரு நேரத்தை கடந்து செல்லும் பொழுது, உனக்கு ஏதேனும் மனதில் குழப்பம் தோன்றுகிற பொழுது இந்த எண்ணை நீ கண்டுவிட்டால் போதும், நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஒரு வலுவான பிணைப்பை இந்த எண்ணானது ஏற்படும் என்பதனை உனக்கு சொல்லித்தரும். என் குழந்தையே, எல்லாமும் உன் வாழ்க்கையில் சரியாகிவிடும் என்பதனை அது எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமும் சரியாகுமா ஆகாதா என்பது போன்ற ஒரு குழப்பத்தை உனக்கு உருவாக்குமானால் நிச்சயமாக அதிலிருந்து நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டும். இந்த எண் எதேச்சையாக உன் கண்களில் பட வேண்டும். நீயாக எழுதி வைத்து பார்த்தல் கூடாது. இன்று அதிகாலையில் கண் விழித்ததும் உன் வீட்டினுடைய நாட்காட்டியில் இந்த எண்ணை நீ பார்த்திருக்கலாம். தேதியை கிழிக்கும் பொழுது இந்த எண்ணை நீ பார்த்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் இப்பொழுது உன் தாயானவள் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இந்த எண்ணை நீ கண்டிருக்கலாம். இதுவெல்லாமும் நீ திட்டமிட்டு காண்பது அல்ல, எதேச்சையாக உன் வாழ்க்கையில் நடப்பது. அதனால் இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும்
இந்த வாழ்க்கை சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து நீ கவனமாக எதனையும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நமக்கு மனதில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதை எல்லாமும் நேர்மறையாக மாற்றும் இந்த உண்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி வரும் சந்தோஷங்களை நீ ஒருபொழுதும் தொலைத்துவிடக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஆன்மீக ரீதியாக இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. என் குழந்தையே, சில விஷயங்கள், சில எண்கள் நம் கண் முன்னால் அடிக்கடி தோன்றும். எப்பொழுதுமே அந்த எண்ணினுடைய வரிசை ஒரே எண்ணாக கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடக்கப் போகிறது, இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஆவணங்கள், தொலைபேசி எண்கள், வானொலி நிலைய எண்கள், பண்பலை எண், உங்கள் அடையாள அட்டை எண் என சில தேதி உன்னுடன் அதிகமாக பயணிக்கும். அப்படி தொடர்ச்சியான எண்கள் உன்னை பல நேரங்களில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். இது தேவதை எண் அல்லது தேவதூத எண்கள் என்று சொல்லக்கூடிய எண்களாகும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சிலவற்றிற்கு அர்த்தத்தையும் கொடுத்து விடுகின்ற இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு எல்லாவற்றையும் நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நீ ஆன்மீக அறிவொளியை நோக்கி சரியான பாதையில் செல்கிறாய் என்பதனை இந்த எண் உனக்கு சொல்லும். இந்த எண் உன்னுடைய பாவங்களையும் தவறான பாதையிலிருந்து விலக்கி சரியான ஆன்மீக பாதையை நோக்கி கவனம் செலுத்தி உன்னை முன்னோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல நேரம் நமக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்மோடு இருக்கின்ற நம் துணை நமக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறவுதான் உன்னோடு இருக்கிறது என்பதனை இந்த எண்ணானது உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே துணை இருக்கும் இந்த தெய்வம் நான் இது போன்ற ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் உன் வாழ்க்கை அப்பேற்பட்ட நிலையில் உன்னை வைத்திருக்கிறது. நீ வெற்றியை பெற எப்பொழுதும் தகுதியான குழந்தை என்பதனால் இந்த தகுதியோடு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை மறக்காது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையை, தேவையான ஒன்றை நாம் பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. உனக்கு 3 முக்கியமான அறிவுரைகளை இன்று உன் தாயானவள் சொல்ல நினைக்கிறேன். முதலில் ஒரு சேமிப்பு தனியாக தொடங்கு. குறைந்த அளவே ஆனாலும் அந்த சேமிப்பில் நீ சேமித்து கொண்டே வா. ஒரு முக்கியமான காரணத்திற்காக அது உனக்கு பயன்பட போகிறது. அதுவரை உன் சேமிப்பு அதில் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். எந்த நேரத்தில் அது தேவையோ அந்த நேரத்தில் அது உனக்கு பயன்படும். 2வது, முடிந்தவரை தனித்திருக்க பழகு. கொஞ்சம் மௌனத்தை பழகு. 3வது அறிவுரை, அவசியமற்ற வார்த்தைகளை எந்த இடத்திலும் பயன்படுத்தாது. யாருடைய மனதும் உன் வார்த்தைகளால் காயப்படாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 3 அறிவுரைகளை பின்பற்றினாலே போதும். நிச்சயமாக அத்தனைக்கும் காரணம் உண்டு. தேவையில்லாமல் எதையும் நான் உனக்கு சொல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி உன்னோடு துணையிருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல மாற்றங்கள் நடக்கும் இந்த காலம். இனி உனக்கு நல்ல விஷயங்களும் நல்ல திருப்பங்களும் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான எல்லா மகிழ்ச்சியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த எண்ணை இன்று நீ காணாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் உன் தாயல்லவா,
நான் உன்னை விட்டு விடுவேனா? இந்த எண்ணை உனக்கு காண்பிக்காமல் தான் நான் சென்று விடுவேனா? சரியான நேரம் வந்துவிட்ட பிறகு உனக்கு இதை நான் எடுத்துச் சொல்லாமல் சென்று விடத்தான் முடியுமா? உனக்கு நல்லது நடக்கும். நேர்மையாக நடந்து அதன் பலனை நீ பெறாத பொழுது வாழ்க்கையில் தர்மம் தோற்றது போல உனக்கு தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் பொழுது ஆடியவர்கள் ஆட்டம் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பொதுவாகவே நம் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கள் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாமும் தெய்வம் உனக்கு எப்படி உணர்த்தும்? இது போன்ற எண்கள் மூலமாக உனக்கு உணர்த்தும். தேவதை எண்களை பற்றி தெரிந்திருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த எண்கள் அவர்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, பழி தீர்ப்பது அல்ல உன் வழி. எரிந்தவன் கல்லை மன்னித்து நகர்வதுதான் உன்னுடைய குணம். திரும்ப எரிந்து பழி தீர்ப்பது உன் வழி அல்ல. ஆனால் நீ நடக்கும் பாதையில் உன் கை அசைவு கூட யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனமாக இருக்கிறாய். ஏனென்றால் எல்லோர் மனதும் கல்லல்ல, சிலர் மனது கண்ணாடிதான். சிறு சொல் கூட சிதறடித்து விடும் அவர்களை. உடைப்பது எளிது, ஆனால் உடைந்ததை ஒட்ட வைப்பது ஒரு சாத்தியமற்ற கலை என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். அதிலும் குறிப்பாக தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை எந்த நாளும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து விட்ட பிறகு என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து இனி வருத்தம் கொள்ளாதே. உனக்கானது அத்தனையும் உனக்கு சந்தோஷமாக கிடைக்கப் பெறுவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. கடந்த காலத்தை நினைக்காதே, கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே, பயம்தான் உனக்கு வரும். இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவித்து நல்லதையே நினைத்து நல்லதையே உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள். எல்லாமும் மாறும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான தேவைகளை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கும் நிலைகளில் என் பிள்ளை, நீ நிச்சயமாகவும் சரியாகவும் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டால் அது போதும். நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி கொடுக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் கவனமாக உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ்ந்திருந்தால் அது போதும். எந்த இடத்திலும் நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு அறிகுறிகள் நிச்சயமாக உன்னை தொடரும் பொழுதுதான் தெய்வம் இருப்பதையே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். கோபுரத்தின் மீது குப்பையை வீசியதற்காக காற்றின் மீது கோபம் கொள்வதில்லை கோபுரம். எந்த காற்றினால் குப்பை கோபுரத்தை அடைந்ததோ அதே காற்றினால் குப்பை காணாமல் போகும் என்று கோபுரம் நன்கு அறியும். ஒருவன் யாருக்கு தவறு செய்து இன்புற நினைக்கிறானோ அவனை அந்த தவறை துன்பத்திற்கு ஆளாக்கிவிடும். அதனால் உனக்கு வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ கஷ்டங்கள் இருந்தாலோ இதையெல்லாமும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கிவிடு. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் உனக்கான ஒவ்வொரு விருப்பங்களும் உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாமும் சேர்த்து வைத்து உனக்கான மன நிம்மதி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எதற்கும் என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ சந்தோஷமாக இது போன்ற அதிர்ஷ்டங்களை என்னவென்று உன் வாழ்க்கையில் நீ கண்டு கொண்டிருந்தால் அது போதும். எந்த இடத்திலும் உனக்கு தடுமாற்றம் என்ற ஒன்று இருக்காது.
எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுக்காது. நல்ல நிலையை நீ அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ மனநிறைவோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த வராகி உனக்கு இன்று ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்பதில் எனக்கு அதிகப்படியான மகிழ்ச்சி. இந்த எண்ணெய் உனக்கு காண்பித்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பல விஷயங்களையும் நான் உனக்கு நன்மை என்று சொல்லிவிடுகின்றேன். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ முழுமையாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் இந்த சந்தர்ப்பங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். நான் இருக்கிறேன் என்பது இனி உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து இனிமேல் கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சந்தோஷமானதாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த காலத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ கைவிடாமல் இரு. உனக்கான தேவைகளை உணர்ந்து புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. யாரிடமும் நீ துக்கத்தை மட்டும் சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டுப்பார். நிச்சயமாக என் குழந்தை அவர்களின் உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொள்வாய். உதவி கேட்டு ஒருபோதும் யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடிச் சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் தெய்வத்தின் பாதம் மட்டுமே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் மட்டுமே உனக்கு எந்த நிலையிலும் கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் இருந்து உன்னை காக்கும் பொருட்டு உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு உன்னை தொடரும் இந்த விஷயங்களை என்னவென்று உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டாயானால் உனக்கு நடக்கும் அத்தனை தேவைகளிலிருந்தும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலமும் நேரமும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் என் பிள்ளை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரும் இல்லை என்று எண்ணாதே. நீ செய்யும் நன்மை தீமைகளை நன்றாக சிந்தித்துவிட்டு நீ நாள்தோறும் உறங்கச் செல். உனக்கு தண்டனையையும் நிம்மதியையும் நிச்சயமாக அது என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எது நடந்தாலும் நாமாக இருக்க வேண்டும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை ஒருபோதும் பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. ஏனென்றால் இந்த காலத்தை போல கொடூரமாக யாராலும் பழிவாங்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியென தெரிந்து கொள். இனி இந்த தேவைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ எதையும் உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாதது என்று இங்கு எதுவுமே உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராகி நடத்துவது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நன்மைகள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளைக்கு எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கவலையும் கலக்கமும் இனி தேவையில்லை. உன்னை தொடரும் இந்த வராகி நான் துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதுதான் என்றும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களில் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே.
நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான ஒன்றை நான் நிறைவாக உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் விஷயங்களை நீ எப்பொழுதும் நல்லபடியாக உணர்ந்திடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.